எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, யாரும் பொய் சொல்லாம உண்மை சொல்லுங்க, படம் எப்படி இருந்து நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நல்லா இருந்தா? அப்படியா? ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஆமா, குரு இல்ல, ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, யாரோட ரியாக்ஷன் வேணா மிஸ் பண்ணாம இருக்கலாம். உங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறது தான் எல்லாருமே வந்தோம். எதிர்பார்த்ததை விட உங்க ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்னால இங்க சொல்ல முடியாது. ஜெனிவன்லி நான் ராம் சார் நான் பக்கத்துல பார்த்ததுனால சொல்றேன். நாங்க எதிர்பார்த்த இடத்த விட ரொம்ப நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். அது எப்பவுமே தெரியும். ஏன்னா சென்னை 28லேருந்து இந்த பாண்ட் இருக்கு உங்களோட. இன்னைக்கு வந்து நான் இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சது மாதிரி வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணி ரொம்ப அன்பா பாராட்டினீங்க. ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய கேள்விகள் இருக்கு. நாங்க கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு இவர் இருக்காரு. கேட்கலாம், எந்த கேள்வி வேணா கேட்கலாம். அப்படி இல்லை சார், கணக்கு வைக்கல சார். அது வச்சு அதை எடுத்தா இன்னொரு படம் வரும், பார்ட் 2 வரும். அந்த அளவுக்கு இருக்கு. சார் வணக்கம். இந்த படத்தை நாங்கள் எங்கெங்கயோ ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தது இந்த ஷோக்கு தான். ஏன்னா அந்த படத்தினுடைய தமிழ் மக்கள் எப்படி பார்ப்பாங்கங்கிறோடைய ரியாக்ஷன் கிடைக்கக்கூடிய ஷோ இது. தெரிஞ்சு நம்ம கவிதா மேடம் பல படங்கள் என் படம் பார்த்துருக்காங்க. இந்த தான் முதல்ல ஹிட் சார் அப்படின்னா இதுதான் ரியாக்ஷன். அந்த எல்லாருமே கொடுத்த அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும் நான் நினைச்சேன். அதே சந்தோஷத்தை எல்லாரும் முகத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி. ஆமா, ரொம்ப சிரிச்சிட்டு வந்தாங்க. இல்ல, இந்த படத்துல 2-3 பேர் அழுதாங்க. என்னன்னா அந்த சிரிச்சு அழுதுட்டே நாங்க. இவனை பாக்குறது எப்படி இருக்கு? இல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு புதுசா பேர் வச்சுட்டாங்க. குழந்தைங்க நார்மலா தான் இருக்கு. நம்ம வந்து அவங்களை லிமிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால நம்மளுக்கு அதுக்கு வெவ்வேறு பேர்கள் வைக்கலாம். ஹைப்பர் அப்படிலாம் கிடையாது. இவங்க ரொம்ப, நீங்க தங்க மீன்கள் சொல்லியிருந்தீங்கன்னா தங்க மீன்கள் அந்த பொண்ணு ஸ்லோ லேர்னர் டிஸ்லெக்ஸி சொல்லலாம். இதுல இந்த பையன் ஒரு சாதாரண நம்ம வீட்டு பையன். எல்லா குழந்தைங்களும் என்ன பேசணும் அதான் பேசுறான். நம்ம குழந்தைங்க பேசுறத காது கொடுத்து கேட்காதனால வித்தியாசமா புதுசா இருக்கு சார். எனக்கு நீச்சல் தெரியாது சார். எனக்கு நீச்சல் தெரியாது. முட்டாரே இல்லையா கடைசியில? தம்முக்காக ஒரு பாட்டு, எழுந்து போக கூடாதுன்னு ஒரு தம் அடிக்கிறதுக்காக ஒரு பாட்டு தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு அழகா சொல்றாங்க. ஒரு லவ் இல்ல, போடா வாடா கூட நிறுத்திட்டாங்கன்னு சந்தோஷப்படணும் தர. இப்பெல்லாம் அப்படித்தானே சார் ஆயிடுச்சு சார். இல்ல, வயசு கம்மியா பேசுறாங்க. நீங்க நெஜத்தெல்லாம் வச்சுதான் ஓடி போயிருவோம். நம்ம இன்னைக்கு 9 வயசு பசங்க பேசுறது வந்து, இப்ப நான் கிட்ட நிறைய குழந்தைகளை பார்த்தேன். ஆக்சுவலா நம்ம வச்சோம்னா சென்சாரே பிரச்சனைங்க ஆயிடும். இன்னைக்கு குழந்தைகள், இந்த ஜென்ரேஷன் குழந்தைகள் பேசுறதுங்கிறது என்ன சொல்றது, நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கு. காது கொடுத்து கேட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதணும். எழுதுறப்ப இது ஹியூமர் அப்படிங்கிற முடிவு பண்ணியாச்சு. இப்ப சிவா நடிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு டேலண்ட் இருக்குல்ல. எப்ப ஜோக் அடிக்கிறாரு, எப்ப சீரியஸா பேசுறான்னு தெரியவே தெரியாது. இப்போ கூட ஒரு மைண்ட்ல இவர் முகத்துல மட்டும் உள்ளுக்குள்ள என்ன யோசிக்கலான்னு தெரிய முடியாது. ஈஸியா ஏமாத்திடுவார். இல்ல சார், ரொம்ப நல்லா இருந்தது கேள்வி. சார் அதுக்கு தனி எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி தர வேண்டியிருக்கு அவரு. நான் அவரோட ஃபிட்னஸ்ல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இல்ல சார், நான் இப்ப இனிமே நடிக்க போற ராம் சார் நடிக்கிற எல்லா ஹீரோஸ்க்கு என்ன சொல்றேன்னா, நீங்க எதனா கோர்ஸ் போய் ஜிம் ட்ரைனர்லாம் வச்சு ஒல்லியானும் ஃபிட் ஆனும் அவசியமே இல்லை. ஒரு 90 days இவர்கிட்ட கொடுங்க, உங்களை வந்து ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து அனுப்பிச்சிருவாரு ராம் சார். இல்ல, சிவா சார் சொல்லிடுறேன். ஏன் இந்த படத்துல தான் எனக்கு சிவா சார் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப யதார்த்தமா கேமரா முன்னாடி இருக்கோங்கிற பிரச்சனை இல்லாம நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இந்த இதுல வந்து ஒரு வளர்ந்த குழந்தையா நடிக்கணும். இந்த அப்பா அவரு ஒரு குழந்தை மாதிரி மனமண்டலையோட இருக்கணும். அதுக்கு கரெக்டா பொருத்தமான ஒரு நடிகர்னா அது இவர் தான். இவர் வந்தோட ஸ்கிரிப்ட்ல இவருக்கு டைமிங் ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா ஒரு நடிகர் கிடைக்கிறப்ப எந்த நடிகராக இருந்தாலும் அவங்களுடைய பலம் என்னவோ அதையும் ஸ்கிரிப்டுக்குள்ள வச்சுக்கணும் நான் நினைப்பேன். ஸோ இவருக்காகவும் ஸ்கிரிப்ட்ல அங்கங்க, இவருக்காக மட்டும் இல்லை, இவருக்காக இவனுக்காக இவங்களுடைய பலத்துக்காக இந்த ஸ்கிரிப்ட்ல அங்கங்க சில சேஞ்சஸ். படத்துல ஹீரோ ஹீரோயின் நல்லா இருந்தா கூட அஞ்சு வரைக்கும் அஞ்சலி இது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து கொண்டாடினாங்க ஒரு இது மாதிரி. இவர் மலையாளத்துல மிகப்பெரிய நடிகர். 150 படம் நடிச்சிட்டு இருக்காரு. 160 படம் பண்ணிருக்காரு. நிவின் பாலி சார் வந்து கதையை கேட்டப்ப சொன்னாரு, அர்ஜுன் நடிச்சா நல்லா இருக்கும். நான் சொன்னேன், வர்றதே 5 நிமிஷம் தான். அவரு 150 படம் நடிச்சிட்டீங்கன்னா, இல்ல என் ஃப்ரெண்டு தான் சொல்றேன்னாரு.
இவர் ஃபோன் பண்ணிட்டு கதையெல்லாம் சொல்ல வேணாம் சார், நான் வந்துறேன்னு வந்துட்டார். அப்படிதான் அஜு இதுக்குள்ள வந்தாரு. தேங்க்யூ அஜு. சார் உலகத்துல நெகட்டிவ் ரூல்ஸே இல்லாத மாதிரி அப்புறம் எனக்கு இந்த பையன் தொலைகிறப்பெல்லாம் யாராவது ஏதாவது கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணுவானுங்க இதை வம்பாயிடும் அப்படின்னு தோணுச்சு. அதுவே இல்லாம படத்தை இவ்வளவு அழகா எப்படி சார் சார் நிஜ வாழ்க்கையில் அப்படி யாரும் தொலைஞ்சு போறதுல வந்துடுறானுங்களா சார்? நம்ம மைண்ட்ல வந்து இப்போ எனக்கு யாரோ சொன்னாங்க ஏதாவது சிடி கேமரா ஃபுட்டேஜ் வந்தா கூட ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போதுன்னே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வண்டி தனியா போனா அது ஃபுட்டேஜ் இல்லைன்னு நினைச்சிட்டோம். ஒரு இடத்துல கூட இல்ல. அப்படி பெரும்பாலும் இல்லைன்னு சொல்றேன். விதிவிலக்குகள்ல தான் அது நடக்குது. விபத்துகள் விதிவிலக்குகள் தான். என்ன சார் இதே மாதிரி படம் இவரு நானும் சேர்ந்து பண்றப்ப கண்டிப்பா அந்த மாதிரி படங்கள் எதிர்பார்க்கலாம். போனா மதம் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் உள்ள வந்தது இல்ல சார், அப்படி இல்ல சார். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விஷயம் ஐடென்டிட்டி இருக்கு. அப்படி பார்த்தா யூரோப்புக்கு ஒண்ணு சொல்றோம். சோ நம்ம எங்க போனாலும் அது பெஸ்ட்னு ஒண்ணுலாம் கிடையாது. இருக்கிற இடத்துல எப்படி பெஸ்டா இருந்துக்கணுங்கிறது தான். இது படம் நல்லா இருக்கு எல்லாரும் சொல்றாங்க. கற்றது தமிழ்ல இருக்கீங்க, அது வந்து ஒரு தமிழுக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு. ஆனா உங்க படங்கள்லயே அதிகமான ஆங்கில வார்த்தைகளும் பாடல்களும் இதா இருக்கு. இல்ல இந்த கதை வந்து இவனுடைய மனம். இன்னைக்கு ஒரு டைரி ஆஃப் இம்பிகேட் படிச்சிட்டு இருக்கான். அந்த கதையில அந்த ஒரு புத்தகம் எழுதிருப்பான் மூளையில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தான் குழந்தைகள் ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறது, அவனுடைய வேர்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா நம்மளோட இதுலயே இப்ப நிறைய வார்த்தைகள் வருது. தமிழ் மொழிங்கிறது பிற மொழி சொற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதோட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மொழி தான். ஆங்கிலமே சுத்தமான மொழி கிடையாது. தமிழ்ல இருந்து 2 வார்த்தை, கட்டுமரம் தான் அங்க கெட்டமரான், மாங்கா தான் மேங்கோ. சோ இந்த பையனுடைய மனநிலை இவனுடைய உற்சாகத்திலிருந்து எழுதப்பட்ட வரிகள்ங்கிறனால அது அப்படி எழுதப்படும். இல்ல சார் அப்படியே சொல்லலாம். இல்ல எல்லா குழந்தைகளுக்குமே மலை ஏறணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது முருகனா இருந்தாலும் சரி, அன்புவா இருந்தாலும் சரி. உங்க பேர் என்ன? பாலாவும் இருந்தாலும் சரி. இந்த படத்துல ஒரு டயலாக் இருந்துச்சு. நாங்க செடுக்கலாம் கோஸ்ட் எனக்கு அன்புன்னு பேர் வச்சதுக்கு பதிலா ஆறுமுகன் பேர் வச்சலாம். மலையை பார்த்தாலே ஏறிடான்னு அந்த டயலாக் இருந்தது. இருக்கா? தூக்கிட்டாரு. நான் ஏறி இருக்கேன் சார். ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் பாத்தீங்களா இல்லையா? 7 கடல் 7 மலை. இல்ல 7 கடல் நல்லா நடிச்சிருந்தா. நீங்க தான் சொல்லுங்க கிரேஸ் அன்னி தமிழ் சினிமாவுக்கு எப்படி? எனக்கு என்னமோ இவங்க வந்து எனக்கு ஊர்வசி மேடம் ரொம்ப பிடிக்கும். ஊர்வசி மேடமுடைய மகளிர் எத்தனை படங்களும் பார்த்து வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன வயது ஊர்வசி மேடம் தேவைப்படாங்க. 28 30 வயசுல இருக்கக்கூடிய ஊர்வசி மேடம். அப்ப பார்த்துட்டே இருக்க மலையாளத்துல அப்பன்னு ஒரு படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி மேனரிசம், ஹியூமர், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நடிக்கிறது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு புதுசா ஒரு ஊர்வசி மேடம் கிடைச்சிட்டாங்க மாதிரி இருந்துச்சு. உங்களை கண்டுபிடிச்சப்ப அப்படி வருவாங்க நம்புறேன். இல்ல அப்படி இல்ல பிளாட்ல தான் ஆக்சுவலா. இல்ல அது 2 அதையும் தப்புலாம். இவங்க வேற வேலைக்கு போறாங்க, பாத்துக்க யாரும் இல்ல, கூட பாட்டியோ தாத்தாவோ இருந்த வேற. இன்னும் யோசிச்சு பார்த்தா சென்னையில பிளாட்ல இருக்க குழந்தைங்க கூட ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா விளையாடுறதுக்கு அந்தந்த ஏஜுக்கு நாங்க குழந்தைங்க கிடைப்பாங்க. அதனால இது தப்பு, அது சரி, பிளாட் மோசம், அது அப்படிலாம் இல்ல. இது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். 3 நாள் இவன் பேசுறது அவங்க கேட்கறாங்க, அவன் பேசுறது இவங்க கேட்கறாங்க. ஆனா எவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 3 பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, வாழ்க்கையை எவ்வளவு கொண்டாடுறாங்க. இன்னும் வாழ்க்கையை கொண்டாடலாம்னு சொல்ற ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவை கூட்டு போய் ஒரு புது உலகத்தை காட்டுறான். பறந்து போலாம், நீங்க பிரச்சனைகளா ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றோம். அவ்வளவுதான் அந்த படத்தோட. படத்துல வந்து பையன் காணும் போது நாங்க பதட்டப்படுறோம். ஆனா அப்பா வந்து பதட்டமே படல. அவன் ஓடுறாங்க, அவன் எங்க புரிஞ்சிருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் காட்சியில இந்த பையனை பாதுகாப்பா பாத்துக்கணும் வீட்டுல வச்சு நினைச்ச அப்பா அவன் போயிடுவான்னு சொல்ற அளவுக்கு அந்த 3 நாள்ல புரிஞ்சுக்கிட்டாரு அவன் இண்டிபெண்டன்டான ஒரு பையன் தான் சொல்லி. அஞ்சலி ஹஸ்பண்ட் அளவுக்கு என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்குலாம் நீங்க எப்படி? இல்ல சார் அதுதான் பாருங்களேன். அது உங்களை பார்த்தா சார் நீங்க அஞ்சலி அதனால முந்திர இல்ல சார பார்த்தா அஞ்சலி ஒருத்தர் தான், ஒரு 10 அஞ்சலி இருப்பாங்க. வந்து 2 விஷயத்தை சொல்லி, ஒண்ணு வந்து குழந்தைகளுக்கு நேரம் செலவழிங்க, சிகரெட்டை விடுங்கன்னு சொல்லி காமெடியா நல்லா பண்ணிருக்கீங்க. குழந்தைகளுக்கு நேரம் செலவழிக்கிறது சிகரெட்டும் ரொம்ப பாதிக்கிறாங்க. குழந்தைங்க நேரம் செலவழிக்கிறது மட்டுமே இல்லை இந்த கதையில. அப்பா அம்மாலே அவங்களுக்கு நேரம் செலவழிக்கணும்னு சொல்றாங்க. 2 பேரும் உலகத்துல அப்பா அம்மாக்கள் மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. இப்போ அந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு காசு 100 ரூபாய் மிச்சப்படுத்தலான்னு கால் டாக்ஸில போகாம ஒரு ஆட்டோல போகாம நடந்து போலாம்னு நினைக்கிறேன் அம்மா. வாட்டர் பாட்டில் எப்ப பார்த்தாலும் குடிச்சு 2 பாட்டில தூக்கிட்டு அதுக்கு இதுக்கு 40 ரூபாய் செலவழிச்சுன்னு போகக்கூடியது. சிந்தின எண்ணெயை திரும்ப தொடச்சு எடுத்து வித்தலான்னு நினைக்கிற ஒரு அப்பா. ஸோ பொருள் அப்படி பணத்தை ஒவ்வொன்றா சேர்த்தி அவங்க யார் செலவழிக்க நினைக்கிறாங்க? பையனுக்கு. இது போக கடன், இவ்வளவு பிரச்சனை. இதுதான் ஒரு மிடில் கிளாஸோட லைஃப். ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு நைட்ல என்ன நடக்கும், வீட்டுல என்ன பேசுவாங்க, இன்னைக்கு நாளைக்கு எவ்வளவு கடன், இந்த மாசம் வாடகை எப்படி கட்ட போறோம், இன்னைக்கு வெளியில போனப்ப இப்படி ஒருத்தர் சொல்லிட்டான், இந்த அவமானம், அது ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பையனை பத்தி இப்படி சொன்னாங்க, மார்க் ஒழுங்கா எடுக்கல, டியூஷன் வைக்கிறதா வேணாமா, சேர்த்துருக்க ஸ்கூல் கரெக்டான ஸ்கூலா இல்லையா, இந்த கான்வர்சேஷன் இல்லாம எந்த ஒரு நைட்டும் மிடில் கிளாஸ் லைஃப்ல முடியறதே இல்லை. ஆனா முடியறப்ப ஹாப்பியா முடிஞ்சுன்னா நடுவில் பையன் படுத்திருப்பான். அவனோட ஸ்மெல்லும் அவனுடைய முத்தமும் அதை சரி பண்ணிடும். இந்த படத்துல இதுலயும் கூட ஒன்று ஸ்லீப்பிங் பிட்வீன் மம் அண்ட் டேட், அப்பா அம்மா. அதுதான் அம்மாவுக்கு ஆசையா இருக்கு, அப்பாவுக்கு ஆசையா இருக்கு. இவ்வளவு கஷ்டங்கள் என்னன்னா
தூங்கிட்டு இருக்கப்ப சிரிக்கக்கூடிய அந்த பையன் முகத்து ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பு எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய அப்பா அம்மா கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா உலகத்தினுடைய பயங்கரமான தைரியசாலிகள், போராளிகள், தோற்க விரும்பாத அஞ்சா நெஞ்சர்கள் யாருன்னா மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் தான். சோ அந்த பேரண்ட்ஸ் விட்டனாலதான் சார் படம் எடுத்தேன். நம்ம சொல்ல முடியாது. இஎம்ஐ ஆனா இங்க இருக்க எல்லாருக்குமே அதான் ஆசை, இஎம்ஐ க்ளோஸ் பண்ண தானே ஆசை. ஆனா படம் சொல்ல வர்றது என்னன்னா இஎம்ஐ வேலை இதெல்லாம் தாண்டி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இஎம்ஐ காலி தேவை, இஎம்ஐ பிரச்சனை காலி பண்ணின்னு சொல்றாருல்ல. அப்புறம் நகரத்தை விட்டு கிராமத்துக்கு போகணும் அப்படி இல்ல கதை, அது இல்ல சார். கதை நகரத்துலயும் இருக்கலாம், கிராமத்துலயும் இருக்கலாம். அவர் ஹைட் தெரிய மாட்டேன், தெரிய மாட்டீங்கன்னா ஹைட்ல தெரியும். முன்னாடி வரலாமா, அங்க வரலாமா, இவட ஸ்டூல் போட்டுருமா, அவ்வளவு எனர்ஜி எனக்கு இல்ல. உயரம் பத்தல, இவனுக்கு ஒரு சேர் ஏதாவது கொடுக்கலாம். பேசிக்கலாம். ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்காக அந்த கோகுல் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஐயோ கொஞ்சம் அவன்கிட்ட சொல்லுங்க. ஐயோ இல்ல வேண்டாம், சொல்லுங்க ஆக்சன் பார்த்து சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்ல வேண்டாம். இருந்தாலும் நான் கூட கூப்பிட்டு அன்பா என்ன பத்தி அன்பா ஏதோ கேட்க போறான்னு கேட்டா கூப்பிட்டு டே கோகுல்னு சொல்ல, அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. ஓகே சார் டைரக்டர் சார் அதே மாதிரி படத்துல சின்ன சின்ன பாடல்கள் சார் எல்லா விஷயத்தையும் பாட்டுலயே கடத்துனீங்க. அது ஒரு ஈஸியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பழைய மெத்தட் தான். பருவராகம்னு ஒரு பாட்டுலயும் கூட வந்து அழகம் பெருமாள் சார் கூட என்று சொன்னாரு. ஒரு பழைய டெக்னிக் தான். நல்லா டெக்னிக். ட்ரெய்லர்ல சிவா சாருக்கும் பாலாஜி சக்திவேல் சாருக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன், அப்பாக்குள்ள பாண்ட். அது ஒரு சில டயலாக் கட் பண்ணிட்டீங்க. அப்படியா? என்ன கட் பண்றது தெரியல. அவர் பேசி சிரிப்பு அந்த அதுவா அது என்ஜி ஃபுட்டேஜ்ங்க. அது சும்மா என்னதான் கேக்குறாங்க. அப்பா மேல என்ன கோவம்? சிவா அப்பா தான். அடிச்சது பொய் சத்தியம். அவங்க நடுவுல வந்தாங்க. ஆக்டிங் கத்துக்கிட்டாரு. அவன் நல்லா ஆக்ட் பண்ணானா, நான் கத்து கொடுக்காம தான் பண்ணாவன். இல்ல சும்மா சொல்ல. ராம் சார் வந்து இவரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆடிஷன் நிறைய பேரை வச்சு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணி இவருக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சார்? ஸ்விம்மிங், வேவ் போர்ட், ரன்னிங், ஃபுட்பால். ராம் சார் உங்க பையன் நடிக்கிறத ஒரு இல்ல அவர் பண்ணிருந்தா கூட இவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. இல்ல சார் நம்ம படம் நல்லா, நம்ம பையன் நடிக்க வைக்கிறதுக்காக படம் எடுக்கல, ஒரு நல்ல பையன் நடிக்க வைக்கிறதா படம் எடுக்கல. நீங்க தங்க மீன்கள் எடுத்தீங்க, அதுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆச்சு, அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாப்பா இதே யார் சார் இந்த பையன் சூப்பரா நடிச்சிருக்கான், இங்க இருக்க பெரிய அவார்டு கிடைச்சு. ஒருவேளை வெளியில நீங்க இப்ப இந்த பையன் நல்லா நடிச்சிருக்கா, நீங்க ஒரு கை தட்டு கொடுத்தீங்கன்னா போதும், அவன் புரிஞ்சுக்கும். தேங்க்யூ சார். ஒரே நிமிஷம். இல்ல ராம் சார், ராம் சார் 3 குழந்தைங்க சார். ராம் சார் வாங்க சார். அண்ணா கேமராமேன் ஏகதேசி இது வந்து அஜு வாழ்க்கையில கணவன் மனைவி இப்படிதானே இருக்காங்க இல்லையா? அண்ணே கேமராமேன் சார் லாஸ்ட்ல ஒண்ணு உங்களுக்கே போட்டுங்க. இல்ல ஒரு நிமிஷம். எனக்கு ஒரே விஷயம் கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர்ல போட்டு படம் பார்த்து முடிச்சு வரும்போது ஃபிலிம் பை ராம் அப்படின்னும் போது எல்லாம் கிளாப் பண்ணாங்க. வெளிநாட்டில் சொல்லியிருக்கேன், பட் இங்கேயும் அதே ரிசப்ஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ் சுரேஷ் சந்திரா சார். என்னன்னா இல்லை ஏன் சொல்லிடுறேன், ஒரு படத்துக்கு பிஆர்ஓவா ஒர்க் பண்ணி நிறைய படம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவர் பார்க்குற எல்லார்கிட்டையும் இந்த படம் தாண்டி அவர் சந்திச்ச எல்லார்கிட்டையுமே வந்து சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.